to ஆஸ்கார் இன்ஸ்டிடியூட் சென்னை. நம்ம வந்துட்டு டிஎன்பிஎஸ்சி ரிலேட்டடாக சம்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் சிம்பிளிஃபிகேஷன் டாபிக் எடுத்துட்டு அதில் ஒரு 5 டைப்ஸ் ஆஃப் சம்ஸ் வந்து என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 டாபிக்ஸில் சிம்பிளிஃபிகேஷனை வந்து அண்டர் 5 டாபிக்ஸில் பார்த்துட்டு இருக்கோம். அதில் ஃபர்ஸ்ட் வந்து காட்வாஸ் ரூல் யூஸ் பண்ணி பண்ணது, தென் அல்ஜீப்ரா வந்து நேற்று முடிஞ்சது. ஸோ அல்ஜீப்ராவோட கண்டினியூஷனாக இன்னும் கொஞ்சம் சம்ஸ் வந்து இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். ஸோ அது ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு திருக்குறளோட ஆரம்பிப்போம். ஏன்னா நமக்கு திருக்குறளும் டிஎன்பிஎஸ்சியில் கேட்குறாங்கல்ல, அது ரிலேட்டடாகவும் கொஸ்டின்ஸ் இருக்கு. ஸோ மோப்ப குழையும் அனிச்சம் முகந்திரிந்து நோக்க குழையும் விளைவு. இதில் வந்துட்டு அனிச்ச மலர் வந்து இடம்பெறும். அனிச்ச மலர் அப்படிங்கிறது வந்து சும்மா நம்ம கையில் எடுத்தாலே முகர்ந்து பார்த்தாலே வந்து வாடி போயிடும். அந்த அளவுக்கு ரொம்ப நுட்பமான ரொம்ப சாஃப்டான ஒரு மலர். ஸோ அதே போல் நம்ம வீட்டுக்கு விருந்தினர்கள் வராங்க அப்படின்னா அவங்கள நம்ம நல்லபடியாக உபசரிக்கணும். அவங்கள உண்ண வைத்து நம்ம அதில் மகிழணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி இல்லாம என்னடா அவன் வந்தா என்ன கிளம்பலையே, எப்படா அவன் கிளம்புவோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒரு முகம் சுழிச்சு பார்த்தோம் அப்படின்னா அவங்க முகம் வாடிடும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுல வந்துட்டு திருக்குறள்ல மலர்கள், நிறைய மலர்கள், மரங்கள், அது மாதிரி நிறைய இடம்பெறும். அதுல இடம்பெறுற 2 மலர் என்ன அப்படின்னு எடுத்துட்டீங்க அப்படின்னா அனிச்ச மலர் அண்ட் குவளை மலர். ஸோ இது 2 தான். இந்த 2 மலர் மட்டும்தான் திருக்குறள்ல 1330 குறள்ல நமக்கு இடம்பெறுற 2 மலர் என்னன்னு எடுத்துட்டோம் அப்படின்னா அனிச்சம் மற்றும் குவளை. ஓகே, அல்ஜீப்ரா போலாமா? ஃபர்ஸ்ட் क्वेश्चन, if 1 divided by 2 of some value, 12 divided by 7 of some value is equal to 1/2 and this value. இப்படி 2 ஈக்குவேஷன்ஸ் மாதிரி கொடுத்துட்டு எனக்கு வந்து find x and y. x and y, x y ஓட வேல்யூ எனக்கு இதுல இருந்து வேணும். ஏடா அந்த ஈக்குவேஷன்ஸ் இவ்வளோ பெருசா இருக்கே, எப்படி ஃபைண்ட் பண்றது அப்படின்னா ரொம்ப சிம்பிள். அல்ஜீப்ரான்னு எடுத்துட்டோம்னாலே நமக்கு வந்துட்டு கேன்சலேஷன் உள்ள மல்டிப்ளை பண்ணுவோம், இல்லைன்னா வெளியில காமனா உள்ளதை வெளியில எடுத்து கேன்சல் பண்ணுவோம், டிரான்ஸ்போஸ் பண்ணுவோம். இந்த சைடு இருக்குது, அந்த சைடு இருக்குது, இந்த சைடு இப்படி ஏதாவது ஒன்று பண்ணி கேன்சல் பண்ணி ஃபைனலாக ஒரு ஆன்சர் கொண்டு வருவோம். ஸோ அதெல்லாம் இங்கேயும் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்துட்டு ஈக்குவேஷன் ரொம்ப பெருசா இருக்குல்ல, அதை சிம்பிளிஃபை பண்றதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம்? ஸோ இந்த டோட்டல் வேல்யூ வந்துட்டு 1 divided by 2x plus 3y is equal to a அப்படின்னு எடுத்துக்கிறோம். and then 1 divided by 3x minus 2y is equal to b ன்னு எடுத்துக்கிறோம். எடுத்துட்டு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணலாமா? ஸோ எனக்கு இந்த 1 divided by தான் a. அப்போ 1 divided by 2a plus 12 divided by 7. ஸோ இந்த வேல்யூக்கு தான் நான் b எடுத்திருக்கேன். ஸோ இன்டு b is equal to எனக்கு 1/2 அப்படின்னு ஒரு ஈக்குவேஷன் கிடைக்குதா? ஸோ இதில் வந்துட்டு காமனாக எல்சிஎம் எடுக்கலாமா? ஸோ இங்கே 7 and 2 எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க 14. ஸோ இங்கே வந்துட்டு 2 into 7 and 7 into 2. ஸோ இங்கேயும் 7. ஸோ 7a plus 12 into 2 24. b is equal to 1 divided by 2. ஸோ இப்போ இந்த 2வையும் 14ஐயும் கேன்சல் பண்ணலாமா? ஸோ இந்த மாதிரி எல்சிஎம் எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம கேன்சல் பண்ண முடியாது. எல்சிஎம் எடுத்துட்டு இது ஹோல் டிவைடில் இருக்குது, இங்கேயும் டிவைடில் இருக்குது. ஸோ கேன்சல் பண்ணலாம். ஸோ 2 7 வரும். ஸோ எனக்கு என்ன ஈக்குவேஷன் கிடைக்கும் அப்படின்னா 7a plus 24b is equal to 7. ஸோ மார்க் இட் அஸ் 1. ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் கிடைக்கும். நெக்ஸ்ட் இதில் a and b ஓட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணலாமா? ஸோ a 1 divided by the whole value எனக்கு b plus 4b is equal to 2. ஸோ எனக்கு இன்னொரு ஈக்குவேஷன் கிடைச்சிச்சா? ஸோ இந்த 2 ஈக்குவேஷனையும் கம்பேர் பண்ணலாமா? ஸோ இதுல இருந்து 7 a இல்லைனா b ஏதாவது ஒரு வேல்யூ ஃபைண்ட் பண்ணணும். ஸோ இந்த ஈக்குவேஷன் எடுத்து எழுதிக்கிறேன். 7a plus 24b equal to 7. கேன்சல் பண்ணலாமா? So 7a get cancelled. 24 minus 4, 20b is equal to 5. So b oda value 5 by 20 is 1 by 4. So b oda value idhula edha oru equation la substitute panna enakku a kedaikuma? So 7a plus 4 into b க்கு பதிலா 1 by 4 is equal to 2. So 7a plus 4 and 4 get cancelled. 1 is equal to 2. 7a is equal to 2 minus 1. 1. So a is equal to 1 by
7. ஓகே, இப்போ எனக்கு a ஓட வேல்யூ 1/7, b ஓட வேல்யூ 1/4. எனக்கு a என்ன 1/2x plus 3y தானே a. ஸோ அதோட வேல்யூ தானே எனக்கு 1/7. அதே மாதிரி b ஓட வேல்யூ என்ன 1/3x minus 2y. ஸோ இதோட வேல்யூ எனக்கு 1/4 கிடைச்சிருக்கா. எனக்கு வந்துட்டு டிவைட்ல இருக்கு, நான் அது வந்து ரெசிப்ரோக்கல் மாத்துறேன் அப்படின்னா எனக்கு மேல வருமா இதோட வேல்யூ? ரெண்டு ஈக்குவேஷன் கிடைக்குமா? அப்படியே தலைகீழா எழுதிக்கிறேன். ஸோ 2x plus 3y is equal to 7 and இந்த வேல்யூ 3x minus 2y equal to 4. இப்போ இந்த ஈக்குவேஷன் சால்வ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு x and y வேல்யூ கிடைக்குமா? ஸோ இதை சால்வ் பண்ணணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும்? ரெண்டு வேல்யூஸ் சமப்படுத்தணுமா? ஸோ இங்கே 2 இருக்கு, இங்கே 3 இருக்கு. ரெண்டுலேயும் வந்துட்டு இங்கே இன்ட்டு 3 பண்ணுறோம், இங்கே இன்ட்டு 2 பண்ணோம் அப்படின்னா 6x கிடைக்குமா? ஸோ போல எல்லாத்துலேயும் 3 மல்டிப்ளை பண்ணோம்னா என்ன வரும்? 6x plus 9y is equal to 21. அதே மாதிரி இதை மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 6x minus 4y equal to 4 2 are 8. ஸோ இப்போ மைனஸ் சிம்பிள்ஸ் மாற்றுங்க. ஸோ இது கேன்சல் ஆகுமா? ஸோ 9 minus 4 5 sorry plus. ஸோ 9 plus 4 13y is equal to 21ல 8 போச்சு அப்படின்னா 30. ஸோ y is equal to 1. ஸோ y ஓட வேல்யூ இதில் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா x கிடைக்குமா? ஸோ 2x plus 3 into 1 3 is equal to 7. So 2x is equal to 7 minus 3 is 4. So x is equal to 4/2 is equal to 2. So எனக்கு x and y value 2, 1. ஆப்ஷன்ல வந்துட்டு 2, 1, 1, 2 இந்த மாதிரி மாத்தி மாத்தி இருக்கும். ஸோ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் y கண்டுபிடிச்சிருக்கோம், அடுத்து x கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகே, ஆன்சர் இஸ் 1, 2 அப்படின்னு டிக் பண்ணிட்டோம் அப்படின்னா that is wrong. ஏன்னா x ஓட வேல்யூ 2, y ஓட வேல்யூ 1. ஸோ இவ்வளோ தூரம் நம்ம சம்ஸ் போட்டு கடைசியா இங்கே வந்துட்டு மிஸ்டேக் பண்ணிடக்கூடாது. ஆப்ஷன்ஸ் வந்து இந்த மாதிரி தான் மாற்றி கொடுத்துருப்பாங்க. வேற இந்த மாதிரி கொஸ்டின்ஸில் வந்துட்டு எக்ஸ் ஒய் கண்டுபிடிங்க அப்படின்னு கொடுத்துட்டு ஒய் எக்ஸை ஃபஸ்ட்டு கொடுத்துருப்பாங்க. நம்ம டக்குன்னு போயிட்டு அதை டிக் பண்ணிடுவோம். ஸோ அந்த மாதிரி கேர்லெஸ் மிஸ்டேக்ஸ் வந்து இருந்தது அப்படின்னா நம்ம பட்ட கஷ்டம் தான் வீணாகும். ஸோ ஒரு வேல்யூ கொடுத்துருக்காங்க, இது வந்து ஃபேக்டரைஸ். நம்ம நார்மலாக ஃபேக்டரைஸ்னா என்ன, ஃபேக்டர்னா என்ன? ஃபேக்டர்ஸ் அப்படின்னா ஒரு நம்பர் 12 அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா இதோட ஃபேக்டர்ஸ் என்ன? 1 டேபிளில் வரும், 2 டேபிளில் வரும், 3 டேபிளில் வருமா, 4ல் வரும், 5ல் வராது, 6, 7, 8, 9, 10, 11, தென் 12ல் வரும். அப்போ 12ஓட ஃபேக்டர்ஸ் எல்லாம் என்ன அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா ஸோ 12 என்னென்ன டேபிள்ஸ்லாம் வருமோ அதுதான் அதோட ஃபேக்டர்ஸ். ஸோ அதே மாதிரி இங்கே வந்துட்டு இப்போ இதை வந்து ஃபேக்டரைஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ நமக்கு எக்ஸ் ஒய்யெல்லாம் எந்த டேபிள்ஸில் வரும்னு நம்ம கண்டுபிடிச்சி சிம்பிளிஃபை பண்ண முடியுமா? முடியாது. ஸோ என்ன பண்ணுறோம், காமனாக நம்பர்ஸை வெளியில் எடுக்கிறோம். லைக் டேர்ம்ஸ் அன்லைக் டேர்ம்ஸ் பார்த்து காமனாக வெளியில் எடுத்து ஃபேக்டரைஸ் பண்ணுவோம். அப்படி இல்லை அப்படின்னா ஃபார்முலாஸ் அல்ஜிப்ரா ஃபார்முலாஸ் இருக்குல்ல நமக்கு, அந்த ஃபார்முலாஸை எக்ஸ்பேண்ட் பண்ணிவிட்டு அதுலேருந்து ஏதாவது கேன்சல் பண்ண முடியுதா அப்படின்னு பார்த்து கேன்சல் பண்ணிவிட்டு அண்ட் தென் ஃபேக்டர்ஸை காமனாக வெளியில் எடுப்போம். ஸோ இதில் வந்துட்டு ஒரு 2 சம் வந்துட்டு எக்ஸாம்பிளாக பார்ப்போம். ஸோ இங்கே வந்து இப்போ ஃபேக்டரைஸ் பண்ணணும் அப்படின்னா இப்போ லைக் டேர்ம்ஸ் எனக்கு இது 2 இருக்கா. ஸோ இதில் இதை நான் ஃபஸ்ட்டு சேர்த்து எழுதிக்கிறேன். அண்ட் தென் ஒய் மைனஸ் எக்ஸ் ஒய் இருக்கா. ஸோ இதில் இருந்துட்டு எதை வெளியில் எடுக்கலாம், காமனாக எக்ஸ் எடுக்கலாம். ஸோ எனக்கு என்ன இருக்குது, எக்ஸ் மைனஸ் 1 இருக்கா. ப்ளஸ் இதில் இருந்துட்டு நான் என்ன வெளியில் எடுக்கலாம், ஒய் எடுக்கலாம். ஸோ ஒய் எடுத்தேன் அப்படின்னா எனக்கு என்ன இருக்கும், 1 இருக்கும், மைனஸ் எக்ஸ் இருக்கும். ஸோ இப்போது இங்கே எக்ஸ் மைனஸ் 1 இருக்கு, இங்கே 1 மைனஸ் எக்ஸ் இருக்கு. ஸோ இதுவும் எக்ஸ் மைனஸ் 1 இருந்துச்சு அப்படின்னா அதை காமனாக நம்ம வெளியில் எடுக்க முடியுமா? ஸோ அதுக்காக என்ன பண்ணுறோம், இந்த 1 மைனஸ் எக்ஸை எக்ஸ் மைனஸ் 1 மாற்றுறதுக்காக ஒரு மைனஸை வந்துட்டு வெளியில் எடுக்கணும். ஸோ மைனஸை வெளியில் எடுத்தோம் அப்படின்னா இங்கே ஆல்ரெடி ப்ளஸ் இருக்குன்னு இருக்கும். ஸோ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் தான் மைனஸ். ஸோ இப்போ இது என்ன ஆகும், மைனஸாக மாறும், இந்த மைனஸ் ப்ளஸ்ஸாக மாறும். ஸோ எக்ஸ் மைனஸ் 1 வந்துருமா. மைனஸை உள்ள மல்டிப்ளை பண்ணி பாருங்க, ஆன்சர் வேல்யூ மாறாது. ஸோ இப்போ எக்ஸ் மைனஸ் 1 காமனாக இருக்கா. ஸோ எக்ஸ் மைனஸ் 1 வெளியில் எடுத்தோம் அப்படின்னா
எக்ஸ் இங்கே இருக்குது மைனஸ் ஒய். ஸோ இப்போ இதோட ஃபேக்டர் இதான் இதோட சரி இந்த கொஸ்டினோட ஆன்சர். தட் இஸ் இதோட ஃபேக்டர்ஸ் எக்ஸ் மைனஸ் ஒன் அண்ட் எக்ஸ் மைனஸ் ஒய். So next question, factorize x into x minus 2, x minus 4 plus 4x minus 8. So இதை factorize பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இங்கே இந்த டேர்மில் ஏதாவது இதுக்கு காமனாக இருக்கா? இல்லை. இப்போ சப்போஸ் இங்கே வந்து இதை அப்படியே எழுதிப்போம். இதில் ஒரு 2 வெளியில் எடுத்தோம் அப்படின்னா காமனாக 2 எடுக்கலாமா 4 எடுக்கலாமா? 4 எடுத்தோம் அப்படின்னா x minus 2 வருமா? ஓகே. இப்போ x minus 2 காமனாக இருக்கா? ஸோ அதுலேருந்து வெளியில் எடுக்கலாமா? எடுத்தோம் அப்படின்னா இங்கே என்ன இருக்கும்? x minus 4 plus 4. ஸோ x minus 2 மல்டிப்ளை பண்ணி கேன்சல் பண்ணுறோம். ஸோ x ஸ்கொயர் minus 4x plus 4. இப்போ இதுக்கு ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ மல்டிப்ளை பண்ணால் எனக்கு என்ன வேணும்? 4 வேணும். ஆட் பண்ணால் எனக்கு என்ன வரணும்? -4 வரணும். ஸோ என்ன பண்ணலாம்? 2 2s are 4 2 2 ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 4 கிடைக்குமா? ஆனால் -2 ஆட் பண்ணால் தானே -4 கிடைக்கும். ஸோ இப்போ இதோட ஃபேக்டர்ஸ் எனக்கு என்ன? x minus 2 x minus 2 x minus 2 x minus 2. So total 3x minus 2 இருக்கா? So x minus 2 the whole cube. So இதோட factor x minus 2 the whole cube. Okay, fourth question, x plus a x plus b x plus c மல்டிப்ளிகேஷன்ல இருக்கு. ஸோ அது எதுக்கு ஈக்குவலாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஈக்குவேஷனில் நமக்கு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா a plus b plus c வேணும், 1/a 1/b 1/c ஓட சம் வேணும், தென் ஸ்கொயரோட சம்ஸ் வேணும். ஸோ இதுதான் நம்மளுக்கு கேட்டிருக்க கொஸ்டின். ஸோ இப்போ இதுல இருந்துட்டு நம்ம ஃபைண்ட் பண்ணணும் அப்படின்னா ஸோ இதுக்கு நமக்கு ஃபார்முலா தெரியும். ஸோ 3 வேல்யூ வந்துட்டு மல்டிப்ளை பண்ணி இருக்கிறதுக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னா x³ plus x² into a plus b plus c plus x into ab plus bc plus ca plus abc. ஸோ இதுதான் இந்த ஃபார்முலா, நமக்கு இதுக்குள்ள ஃபார்முலா. ஸோ இதை வந்துட்டு இந்த ஈக்குவேஷனோட கம்பேர் பண்ணி பார்க்கலாமா? x³ minus 10 x² plus 45 x minus 50. ஸோ x³ ஓட கோஎஃபிஷியன்ட் இங்கே என்ன இருக்கு? 1 1. ஸோ x³ ஓட கோஎஃபிஷியன்ட் 1, அதனால நமக்கு இது தேவையில்லை. அடுத்து a plus b plus c இருக்கா? x² ஓட கோஎஃபிஷியன்ட் தானே அது. ஸோ இப்போ இங்கே x² ஓட கோஎஃபிஷியன்ட் என்ன இருக்கு? 10. ஸோ இங்கே ப்ளஸ் இருக்கு, இங்கே மைனஸ் இருக்கு, அதனால அந்த மைனஸோட சேர்த்து எடுத்துக்கிறோம். ஸோ a plus b plus c is equal to -10. அதே போல ab plus bc plus ca is equal to x ஓட கோஎஃபிஷியன்ட் இருக்கு. x ஓட இங்கே x ஓட கோஎஃபிஷியன்ட் நமக்கு என்ன இருக்கு? 45. ஸோ +45. ஸோ +45 எடுத்துக்கிறோம். அண்ட் தென் abc ஓட வேல்யூ, ஸோ abc ஓட வேல்யூ தான் இங்க இருக்கு. ஸோ நமக்கு இங்க மைனஸ் சிம்பிள் சேர்த்து இருக்கிறதுனால ஸோ -15 எடுத்துக்கணும். ஸோ சிம்பிள்ஸை மறக்காம எடுத்துக்கணும். ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஃபர்ஸ்ட் தெரிஞ்சிச்சா? a plus b plus c தெரிஞ்சிருச்சு. நமக்கு வந்து 1/a plus 1/b plus 1/c வேணுமா? 1/c வேணும். LCM எடுக்கலாமா? ஸோ LCM எடுத்தேன் அப்படின்னா abc எனக்கு LCM. ஸோ இங்கே abc தான் இல்லை. ஸோ இப்போ இங்கே என்ன வரும்? bc plus இங்கே என்ன இல்லை? ac இல்லை plus இங்கே என்ன இல்லை? ab இல்லை. ஸோ இப்போ இதோட LCM எனக்கு என்ன கிடைக்கும்? ab plus bc plus ca divided by abc. ஸோ நமக்கு வேல்யூ தெரியுமா? 45 divided by abc என்ன? -15. ஸோ கேன்சல் பண்ணனா எனக்கு என்ன கிடைக்கும்? -3. ஸோ இப்போ 1/ab plus 1/a plus 1/b plus 1/c ஓட வேல்யூ -3. ஸோ அதே போல் அடுத்து எனக்கு என்ன வேணும்? எனக்கு a² plus b²
square plus c square வேணும். ஸோ அது ரிலேட்டடாக எனக்கு என்ன இருக்குது ஃபார்முலா, எனக்கு a plus b plus c the whole squareோட ஃபார்முலா எனக்கு தெரியும். அது என்னது, a square plus b square plus c square plus 2 into ab plus bc plus ca. ஸோ இதுலேருந்து எனக்கு வந்து a ஸ்கொயர் இந்த வேல்யூ தானே வேணும். அப்போ இதை வந்து இந்த சைடு மைனஸில் கொண்டு போகலாமா. ஸோ a square plus b square plus c square is equal to whole square minus 2 into the value. இப்போ எனக்கு ABC தெரியுமா, 10 minus 10 the whole square minus 2 into AB BC CA ஓட வேல்யூ தெரியுமா, 45. So 10 squared 100 minus 90. So answer is 10. So last answer எடுத்து எழுதுறப்போ ABC 1 by AB அந்த ஆர்டர் வந்து மறக்காம கரெக்டா எழுதணும். So minus 10 comma next 1 by இதோட வேல்யூ minus 3 comma இதோட வேல்யூ 10. So ஆப்ஷன்ல வந்து மைனஸ் பிளஸ் மாத்தி மாத்தி இருக்கும். நம்ம எப்படி ஃபைண்ட் பண்ணமோ அந்த ஆர்டர் கரெக்டா பார்த்து என்ன கேட்காங்களோ அதை கரெக்டா டிக் பண்ணணும். நெக்ஸ்ட் क्वेश्चन, கவி அண்ட் குரல் had sum of apples. இவங்கள்ட்ட சம் நம்பர் ஆஃப் ஆப்பிள்ஸ் இருக்கு, குரல் கிட்ட சம் நம்பர் ஆஃப் ஆப்பிள்ஸ் இருக்கு. அது எவ்வளவு நமக்கு தெரியாது. சோ ரெண்டு பேர்கிட்டமே ஆப்பிள்ஸ் தான் இருக்கு, சரியா. சோ இங்க கவி என்ன சொல்றா, if you give me 4 apples, நீ ஃபர்ஸ்ட் எனக்கிட்ட ஒரு 4 ஆப்பிள் கொடுன்னு சொல்றா. சோ இப்போ இவகிட்ட x ஆப்பிள் இருக்குன்னு வெச்சுக்கோ. சோ 4 ஆப்பிள் அவ கொடுத்துட்டாளா. சோ கொடுத்துட்டா இவளுக்கு வந்துட்டு என்ன ஆகும், இவகிட்ட இருக்கு சம் நம்பர் ஆஃப் ஆப்பிள். சோ நமக்கு அந்த கவுண்ட் தெரியாது. ரெண்டு பேர்கிட்டமே ஆப்பிள்ஸ் தான் இருக்கு, ஆனா அது எவ்வளோ அப்படிங்கறது அந்த xi y. இது எத்தனை ஆப்பிள் இவகிட்ட இருக்கு, இது எத்தனை ஆப்பிள் இவகிட்ட இருக்கு அப்படின்றதுனால தான். அதனால தான் நம்ம வேரியபிள்ஸ் மாத்தி போடுறோம். ஓகே, இப்போ கொடுத்துட்டாங்கிறதுனால அவளுக்கிட்ட என்ன ஆயிரும், மைனஸ் ஆயிடுமா ஆப்பிள்ஸ். ஸோ மைனஸ் ஆயிடுச்சு. அப்போ எதுக்கு அது ஈக்குவலா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா, if you give me 4 of your apples, my number will be thrice of yours. என்னோட நம்பர் உன்னோட நம்பருக்கு thrice-ஆ இருக்கும் சொல்றாங்க. என்கிட்ட 4 ஆப்பிள்ஸ் கொடுத்தா அப்படின்னா குரலுக்கு அவங்களுக்கு 4 ஆப்பிள் குறைஞ்சிடும். ஸோ அது எதுக்கு ஈக்குவலா இருக்குன்னு சொல்றாங்க, அவங்களோட நம்பருக்கு thrice-ஆ இருக்கும் சொல்றாங்க. ஸோ இப்போ நமக்கு இதுல இருந்து x என்ன, x plus 4 is equal to 3y minus 12. So x is equal to நமக்கு என்ன கிடைக்கும், 3y minus 12. The plus 4 இந்த சைடு வந்துச்சு அப்படின்னா minus 4. So is equal to 3y minus 16. So x ஓட வேல்யூ எடுத்துட்டேன். நெக்ஸ்ட் குரல் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீ எனக்கு 26 கொடு சொல்றாங்க. So 26 கொடுத்தா அப்படின்னா கவிக்கு 26 ஆப்பிள் குறைஞ்சிடுமா. ஸோ குறைஞ்சிடும். அண்ட் தென் இவங்களுக்கு 26 ஆப்பிள் எக்ஸ்ட்ரா ஆயிடுமா. அது எதுக்கு ஈக்குவலா இருக்கும் சொல்றாங்க, இவங்களோடதுக்கு நம்பர்ஸ் ட்வைஸா இருக்கும் சொல்றாங்க. குரல் குரல் வந்து அவங்கள்ட்ட 26 கேட்குறாங்க. ஸோ 26 கொடுத்துட்டாங்க அப்படின்னா குரலுக்கு 26 அதிகமாயிடுச்சு. ஸோ இவங்களுக்கு 26 குறைஞ்சிடுச்சு. அது எதுக்கு ஈக்குவலா இருக்கும்னு சொல்றாங்க அப்படின்னா, உன்னோட நம்பர்ஸ்ல ட்வைஸா இருக்கும் சொல்றாங்க. ஸோ நம்ம அடுத்த ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணிட்டோம். ஸோ இப்போ இதுல இருந்துட்டு எனக்கு என்ன தெரியும், 2x minus 52 is equal to y plus 26. So 2x is equal to y plus 26 plus 52 is equal to y plus 8 7. So 2x. ரெண்டு ஈக்குவேஷன் எனக்கு கிடைச்சிருச்சா. இதுல இருந்துட்டு x ஓட வேல்யூ நான் சப்ஸ்டிட்யூட் பண்ணலாமா. x ஓட வேல்யூ எனக்கு என்ன தெரியும், 3y minus 16. So 2 into 3y minus 16 is equal to y plus 17. So multiply பண்ணுங்க. 6y minus 32 is equal to y plus 78. So 6y is equal to, the y இந்த சைடு கொண்டு வந்தா minus y. So 78 plus 30. So 5y is equal to 10 11. So y is equal to 2 5s are 10, 2 5s are 10. So அவங்கள்ட்ட எவ்வளவு ஆப்பிள்ஸ் இருக்கு, ஆரம்பத்துல இருந்திருக்கு 12 ஆப்பிள்ஸ் இருக்கு. So அப்ப இவங்கள்ட்ட எவ்வளவு இருக்கும், 3 into 12 minus 16.
So 36 minus 16 is equal to 20. So கவி கிட்ட எவ்வளவு வந்துச்சு 20, குரல் கிட்ட 22. So 3 into 22. 3 into 22 அப்படினா 66. So answer 50. 22 and 12 substitute பண்ணேன், sorry. So 3 into 22 minus 16. So 66 minus 16. X கவி கிட்ட எவ்வளவு வந்துச்சு அப்படினா 50, குரல் கிட்ட 22. So இந்த மாதிரி क्वेश्चंस வந்து இவங்க கிட்ட அவ்வளவு இருக்கு, அவங்கள்ட்ட இவ்வளவு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லி கொடுத்தாங்க அப்படினா ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை கரெக்ட்டா ஃபார்ம் பண்ணிட்டாலே நம்ம வந்து முடிச்சிடலாம். சில பேர் சொல்லுவாங்க ஆப்ஷன்ஸ் வச்சு போடலாம் அப்படின்னு, இவங்கள்ட்ட இவ்வளோ இருக்குது அவங்கள்ட்ட அவ்வளோ இருக்குது சார், அதை மைனஸ் பண்ணி பார்த்தா நம்பர்ஸ் வந்து இதாகும் அப்படின்னு. ஸோ நமக்கான பேசிக் மெத்தட் என்ன, அந்த இப்படி ஒரு சம் வந்து அது என்ன கான்செப்டில் நம்ம அப்ரோச் பண்ணணும் அப்படின்றத வந்துட்டு நம்ம கிளியராக இருந்துட்டு, சப்போஸ் நம்ம டைம் கன்சியூம் பண்ணணும் அந்த நேரத்தில் நமக்கு அது ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்னா நீங்கள் ஆப்ஷன்ஸ் வச்சு நீங்கள் ஒரு நம்பராக எடுத்து போட்டு பார்த்து நீங்கள் செய்யலாம். பட் பெஸ்ட் மெத்தட் என்ன அப்படின்னா ஈக்குவேஷன்ஸ் ஃபார்ம் பண்ணி நம்ம ரொம்ப அதுக்கு தெளிவாயிட்டோம் அப்படின்னா ரொம்ப அடுத்தடுத்து இது மாதிரி சம்ம எப்படி மாற்றி கன்ஃபியூஸ் பண்ணி கேட்டாலும் நம்ம ஈக்குவேஷன் வந்து கரெக்டாக ஃபார்ம் பண்ணிட்டோம் அப்படின்னா ஆன்சர் ஈஸியாக வந்துடும், கரெக்டான ஆன்சர் வந்துடும். ஓகே, நெக்ஸ்ட் the zero of the polynomial. The zero of the polynomial. Polynomial அப்படின்னா polynomial equation பல்லுறுப்பு கோவை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பல்லுறுப்பு கோவை அப்படின்னா that is nothing but algebraic equation நம்ம x square plus 2x plus 1 equal to சொல்றோம்ல. ஸோ அதே equal to 0 அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா எக்ஸ்போனன்ட் இருக்கும், எக்ஸ்போனன்ட் 3x square minus 2x plus 9. So some constant equal to 0. So this is nothing but polynomial equation. So இந்த மாதிரி ஈக்குவேஷன்ஸ் வந்து equal to 0 அப்படின்னு வச்சு எக்ஸ்போனன்ட் நிறைய கான்ஸ்டன்ட்ஸ், பெரிய பிக் நம்பர் ஆஃப் கான்ஸ்டன்ட், பெரிய நிறைய எக்ஸ்போனன்ட் கியூப்ல பவர் 4ல அப்படி சேர்த்து சொன்னோம் அப்படின்னா அதான் என்ன பல்லுறுப்பு கோவை, நிறைய உறுப்புகள் இருக்கும், அவ்வளவுதான். ஸோ the zero of the polynomial கேட்டாங்க அப்படின்னா சிம்பிளா ஒண்ணுமே இல்லை, -9x plus 9 equal to 0 பண்ணுங்க. ஸோ -9x is equal to -9. So minus and minus getting cancelled. So 9 and 9 also cancelled. So x is equal to 1. So here the zero of the polynomial is 1. So அதே போல root of the polynomial அப்படின்னு கேட்பாங்க. So root of the polynomial அப்படினாலும் equal to 0 க்கு equal பண்ணும். So root of the polynomial of the equation 3x minus 1 அப்படின்னு கேக்குறாங்க அப்படினா so 3x minus 1 equal to 0. So 3x is equal to 1, x is equal to 1 by 3. So the root of the polynomial is 1 by 3. அடுத்து இதே மாதிரி polynomial equationsல வந்து ஒரு ரெண்டு ஃபார்முலாஸ் இருக்கு நமக்கு, sum of the roots and product of the roots. So அந்த ரெண்டு ஃபார்முலாவும் தெரிஞ்சிச்சு அப்படினா நம்ம வந்து இப்போ போட போற சம் வந்து ஈஸியா சால்வ் பண்ணிரலாம். So alpha and beta are roots of the polynomial equation அப்படின்னு கொடுத்துட்டாங்க. Roots of the polynomial equation. So the equation என்ன அப்படின்னா 2x square minus 3x minus 1 equal to 0. So find the values of alpha square plus beta square. Alpha by beta plus beta by alpha, alpha minus beta, alpha and beta are the roots of the polynomial equation அப்படின்னு கொடுத்துட்டு நமக்கு இதுல ஏதாவது ஒண்ணு கேட்பாங்க. ஸோ சப்போஸ் இதை மட்டும் கேட்கலாம், இல்லைன்னா இதை மட்டும் கேட்கலாம். ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஈக்குவேஷன் மட்டும் ஒரு ஆன்சர் மட்டும் கேட்பாங்க. ஸோ அதுக்கு நமக்கு வந்துட்டு இந்த ஈக்குவேஷன்ல இருந்து நமக்கு ஒரு ஃபார்முலா தெரியும், sum of the roots and product of roots.
roots அப்படினா என்ன alpha and beta தானே roots so alpha plus beta so product of roots alpha beta so sum of the roots என்ன அப்படினா minus இது வந்து கான்ஸ்டன்ட் ஈக்குவேஷன்லயே வரும் so minus coefficient of x divided by coefficient of x squared அதே product of roots க்கு என்ன ஃபார்முலா அப்படினா coefficient of constant divided by coefficient of x squared இதுதான் அந்த ஃபார்முலா கீழ எப்பவுமே coefficient of x squared இருக்கும் ஞாபகம் வச்சுக்கோங்க sum அப்படினா coefficient of x முன்னாடி ஒரு மைனஸ் சேர்த்துக்கணும் product அப்படினு கேட்டனா கான்ஸ்டன்ட் சோ இப்போ இங்க இதுக்கு நம்ம sum of roots எழுதலாமா sum of roots is nothing but alpha plus beta roots சொல்லிட்டாங்க என்னன்னு so sum of the roots is alpha plus beta so alpha plus beta is equal to இது வந்து ஈக்குவேஷன்லயே இருக்க மைனஸ் சைன் and then எனக்கு என்ன வேணும் coefficient of x so இங்க x ஓட coefficient எனக்கு என்ன 3 ஆனா 3 க்கு முன்னாடி என்ன சைன் இருக்கு மைனஸ் சைன் அப்ப அந்த மைனஸ் சைன் நான் சேர்த்து தான் எடுத்துக்கணும் divided by coefficient of x squared x squared ஓட coefficient என்ன 2 so answer is 3 by 2 அதே மாதிரி product of roots alpha beta is equal to constant ஓட வேல்யூ எனக்கு என்ன 1 ஆனா -1 இருக்கு so -1 ன்னு எடுத்துக்கிறேன் and then coefficient of x squared is 2 so எனக்கு alpha beta ஓட வேல்யூ -1 by 2 so sum of the roots நமக்கு தெரியுமா so alpha plus beta ஓட வேல்யூ 3 by 2 alpha beta ஓட வேல்யூ -1 by 2 so இத வச்சு இந்த ஈக்குவேஷன் வந்து இந்த क्वेश्चंसல எதை எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படினா அல்ஜிப்ரா ஈக்குவேஷன் தான் so alpha square beta square a square b square ஃபார்முலா இருக்குல்ல அதுல உள்ள ஃபார்முலா வச்சு டெரைவ் பண்ணி இத சப்ஸ்டிட்யூட் பண்ணி போடலாம் then இதுக்கு LCM எடுத்து போடுவோம் and then இது வந்து இதுக்கும் வந்து ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணி போடலாம் a minus b the whole square plus a plus b the whole square ஃபார்முலா வச்சு யூஸ் பண்ணி போடலாம் and then இதுக்கு LCM எடுத்தோம் அப்படினா இதோட வேல்யூ divided by alpha beta வரும் so அத வச்சு டிவைட் பண்ணி போடுவோம் so லாஸ்ட் ஒரு 3 சம் வந்து நீங்க டெரைவ் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் சம் நான் சொல்றேன் so alpha squared plus beta squared எனக்கு வேணும் so alpha squared plus beta squared அப்படினா எனக்கு alpha plus beta the whole square a plus b the whole square ஃபார்முலா எனக்கு என்ன alpha squared plus beta squared plus 2 alpha beta வா so எனக்கு என்ன வேணும் இதுதானே வேணும் so இதோட வேல்யூ எனக்கு தெரியுமா 3 divided by 2 the whole square is equal to alpha squared plus beta squared plus 2 alpha ஓட வேல்யூ alpha beta ஓட வேல்யூ -1 by 2 so here 9 by 4 இங்க வேல்யூ அப்படியே இருக்கு plus into minus வந்துருமா so minus 2 and 2 கேன்சல் ஆகுமா கேன்சல் பண்ணோம்னா எனக்கு என்ன கிடைக்கும் 1 so alpha squared plus beta squared is equal to 9 by 4 plus 1 ன்னு வருமா so LCM எடுத்தேன் அப்படினா 9 plus 4 13 by 4 so எனக்கு alpha plus beta squared ஓட வேல்யூ 13 by 4 so next இந்த வேல்யூ ஃபைண்ட் பண்ணலாமா so இதுக்கு ஃபைண்ட் பண்றதுக்கு நமக்கு என்ன வேணும் alpha beta LCM எடுக்கலாமா காமனா so LCM எடுத்தோம் அப்படினா இங்க என்ன இல்ல ஆல்பா இல்ல அப்ப இங்க மல்டிப்ளை பண்ணோம் அப்படினா ஆல்பா ஸ்கொயர்ட் வந்துரும் இங்க பீட்டா ஸ்கொயர்ட் வந்துருமா சோ ஆல்பா ஸ்கொயர் பீட்டா ஸ்கொயர்ட் ஓட வேல்யூ தெரியுமா 13 by 4 divided by alpha beta ஓட வேல்யூ -1 by so 13 by 4 into the multiplication நான் மாத்துறேன் அப்படினா -2 by 1 ன்னு வருமா சோ இது ரெண்டையும் கேன்சல் பண்ணேன் அப்படினா எனக்கு என்ன -13 by so அதேதான் அடுத்து அந்த மூணுதும் வந்து நீங்களே டெரைவ் பண்ணி பாருங்க just LCM எடுத்து ஈக்குவேஷன் வந்து சப்ஸ்டிட்யூட் பண்றதுதான் third क्वेश्चन வந்து a plus b the whole square plus a minus b the whole square அத வச்சு வர ஃபார்முலா நீங்க அப்ளை பண்ணி 2 into a square plus b square அத வச்சு அப்ளை பண்ணீங்க அப்படினா உங்களுக்கு அதோட ஆன்சர் கிடைக்கும் அதே மாதிரி அடுத்து LCM எடுத்து நீங்க ஈஸியா போடலாம் இப்போ இதுக்கு வந்துட்டு எனக்கு ஸ்கொயர் ரூட் வேணும் டைரக்ட்டா நான் ஸ்கொயர் எடுத்து என்னால கேன்சல் பண்ண முடியாது so இது என்ன ஃபார்முலா இருக்கு a plus b the whole square ஃபார்முலா இருக்கா so a plus b the whole square ஃபார்முலா என்ன x square plus b square is 11 square and then plus 2ab
minus 44x. So x squared plus 11 squared plus 22x minus 44x. So x squared 44 minus 22 minus 22x plus 11 squared. So இது என்ன ஃபார்மட்ல இருக்கு? a minus b the whole square ஃபார்ம்ல இருக்கா? So x minus 11 the whole square. So இப்போ இதுக்கு நம்ம ஸ்கொயர் ரூட் எடுக்க முடியுமா? So ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா என்ன வரும்? x minus 11. ஓகே, நம்ம சிம்பிளிஃபிகேஷன் டாபிக்ல வந்துட்டு அல்ஜீப்ரால கொஞ்சம் சம்ஸ் எடுத்து எப்படி ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணி டெரைவ் பண்றதுன்னு பார்த்தோம். ஸோ இது போல நிறைய சம்ஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. நம்ம வந்து புக்கில் உங்களுக்கு ஒரு வெப்சைட் ஒன்று சொல்கிறேன். ஸோ அந்த வெப்சைட்டில் வந்துட்டு புக்ஸுக்குள்ள சம்ஸ் எல்லாமே வந்து அப்படியே டெரைவ் பண்ணியிருக்கு. betrained.in. இது வந்துட்டு இந்த ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டே அப்படின்னா 8th 9th 10th மேத்து சயின்ஸ் புக்ஸ் எல்லாமே சொல்யூஷனாக ஆர்எஸ் அகர்வால் சொல்யூஷன், கேசி சின்ஹாவோட சொல்யூஷன் எல்லாமே இருக்குது. நம்ம ஒரு கொஷினாக போயிட்டு இன்டர்நெட்டில் தேடிட்டு இருந்தோம்னா டைரெக்டாக இந்த புக்கை வந்து இது சொல்யூஷனோட இருக்கும், ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் டெரைவ் பண்ணுங்க. முடியாத பட்சத்துக்கு அதில் உள்ள ஆன்சரை பார்த்து கம்பேர் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள் நிறைய கொஸ்டின்ஸ். இந்த டாபிக் ஓரியன்டாக உள்ள எல்லா சம்ஸையும் ரெகுலராக ஒரு 2 சம் டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.